Good morning, dear aspirants. Today's news. Operation Sindoor was a fitting response to the terror. So, என்னன்னா சிந்தூர் ஆபரேஷன் சிந்தூர் முடிஞ்சு ஒரு வருஷம் ஆயிடுச்சு. நம்ம பிஎம் வந்து அதை பத்தி ஸ்பீச் கொடுத்துருக்காரு. We have to read about the Operation Sindoor and background working of it. Right? So the trigger என்னன்னா பாகிஸ்தான் பிரேஸ் குரூப் வந்து பகல்காம்ல இறங்கி அட்டாக் பண்றாங்க. அந்த அட்டாக்கை ரிட்டாலியேட் பண்றதுக்கு ஃபர்ஸ்ட் டைம் இந்தியா இன்வேடட் பாகிஸ்தான் இன்வேட்னா ஆர்மியோட இல்ல செலக்டட் டார்கெட்டை வந்து நம்ம எய்ம் பண்ணி அட்டாக் பண்றோம். டெரர் அவுட்ஃபிட்ஸ் மட்டும் தான் அட்டாக் பண்றோம், சாதாரண பப்ளிக்கை நம்ம அட்டாக் பண்ணல. ஸோ இதுதான் ஆபரேஷன் சிந்தூர். த நேம் சிந்தூர் சிம்பிளைசஸ் ப்ரொடெக்ஷன் ஆஃப் சிட்டிசன், நேஷனல் ஆனர் அண்ட் கல்ச்சரல் எமோஷன். சிந்தூர் அப்படிங்கிறது வந்து என்னன்னா ஒரு கல்ச்சரலை நம்ம பைண்ட் பண்ணுது. இந்தியாவை நம்ம கல்ச்சரையும் பைண்ட் பண்ணி பாகிஸ்தான் அப்போஸ் பண்றதுதான் இதுக்கு பேர் வந்து ஆபரேஷன் சிந்தூர். ஸோ ஓகேவா, என்ன ப்ரிசிஷன் ஆஃப் ஸ்ட்ரைக். ஸோ நம்ம அட்டாக் பண்ண ஸ்ட்ரைக் பண்ணிருக்கோம் இல்லையா, அதுல சக்சஸ் ரேட் பார்த்தீங்கன்னா 9 terror camps which was in the either பாகிஸ்தான் ஆக்குபைட் காஷ்மீரா இருக்கலாம் இல்ல இந்த ஆக்சுவல் காஷ்மீர், இந்த ஆக்சுவல் பாகிஸ்தான், இந்த ரெண்டு இடத்துலயுமே இருக்கிற ஒட்டுமொத்தமா 9 terror camps has been attacked, destroyed and 13 aircraft destroyed. பாகிஸ்தான் ஏர்ஃபீல்ட் 11 ஏர்ஃபீல்ட் வந்து அட்டாக் பண்ணிருக்கோம் and 300+ kilometers of high value airborne attack. 300 கிலோமீட்டர் தாண்டி இருக்கிற ஏரியாஸை ஸ்பெசிபிக்கா அட்டாக் பண்ணிருக்கோம். ஒன் ஆஃப் த பெஸ்ட் சக்சஸ்ஃபுல் ஆபரேஷன் தான் இந்த சிந்தூர் ஆபரேஷன். ஸோ கவுண்டர் டெரர் டாக்ட்ரின். ஸோ என்னன்னா இது வந்து இட்ஸ் அ மெசேஜ் பாகிஸ்தானுக்கு. நம்ம அட்டாக் பண்ணிட்டா நம்ம எப்பயும் போல பீஸ் சூ பண்ணிட்டா அதே மாதிரியே இருக்க மாட்டோம். we are going to attack and retaliate back அப்படின்னு சிக்னல் பண்றது தான் இந்த ஆபரேஷன் சிந்தூர். ஸோ இதனால இண்டஸ் வாட்டர் ட்ரீட்டி அப்படிங்கிறது 1916ல வேர்ல்டு பேங்கோட மத்தியஸ்தனத்துல ஒரு போடப்பட்ட ட்ரீட்டி தான் இந்த இண்டஸ் வாட்டர் ட்ரீட்டி 1960ஸ்ல. This treaty is based on the water sharing between India and Pakistan on the river Indus. சரியா? நெக்ஸ்ட் சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக். ஒரு ஸ்மால் ஏரியாவில் கரெக்டான இடத்தை அட்டாக் பண்றது சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக். ஏர் ஸ்ட்ரைக், பாலகோட் ஸ்ட்ரைக். பாலகோட் அப்படிங்கிற ஒரு இடத்த ஏர் மூலமா அட்டாக் பண்றது வந்து ஏர் ஸ்ட்ரைக். ஹைபிரிட் வார்ஃபேர்னா டெரர், ப்ரொபகண்டா, சைபர் அட்டாக் தான் இப்ப இருக்கிறது ரொம்ப இஷ்யூவா போயிட்டு இருக்குது. ஃபிஷிங், மால்வேர். ஸோ இதை பத்தி நம்ம நிறைய தெரிஞ்சுக்கணும். ஸோ இப்ப இருக்கிற வார்ஃபேர் பாத்தீங்கன்னா டெரர் மட்டும் இல்லாம சைபர் வார்ஃபேர் இன்க்ளூட் ஆனது. சைபர் வார்ஃபேர், ஏர் எல்லா விதமாகவும், வாட்டர் எல்லா விதமாகவும் அட்டாக் வந்து இப்ப தொடர்ந்து வந்துட்டு இருக்குது. நெக்ஸ்ட் கம்ப்ளைன்ஸ் நார்ம்ஸ் குட் டிரை யூரோப்பியன் யூனியன் எஃப்டிஏ டீல் பெனிஃபிட்ஸ். என்னன்னா நம்ம யூஎஸோட ட்ரேட் டீல் சைன் ஆகிறதுக்கு முன்னாடியே நம்ம ஃபர்ஸ்ட் ஃபோக்கஸ் பண்ணது என்னன்னா யூரோப்பியன் யூனியன் கூட. ஏன்னா யூரோப்பியன் யூனியன் அண்ட் இந்தியா அவங்களோட ஒட்டுமொத்த ஜிடிபி ரேட் அண்ட் ட்ரேட் கெப்பாசிட்டி பை வால்யூம் வந்து ரொம்ப ஜாஸ்தி. ஸோ அதனாலதான் வந்து நம்ம யூரோப்பியன் யூனியன் கூட சைன் பண்ண போற ட்ரேடை வந்து நம்ம என்னன்னு போட்டிருக்கோம்னா மதர் ஆஃப் ஆல் டீல். ஏன்னா மேஜர் காம்பனன்ட்ஸ் வந்து நம்ம இங்கே அங்கேயும் ட்ரேட் பண்ண போறதுல ஹையஸ்ட் பெனிஃபிட் யாருன்னா இந்தியாவுக்கு தான் வரப்போகுது. ஏன்னா அந்த மாதிரியான பெனிஃபிட்ஸ் தான் சைன் பண்ண போறோம். அந்த பாத்துல இப்போ ஒரு நியூஸ் அவ்வளவுதான். ஃபர்ஸ்ட் வந்து the free trade zone covering nearly 2 billion people, total population of India and European Union and quarter of the global GDP. இந்த ரெண்டு இந்தியா அண்ட் யூரோப்பியன் யூனியன் ரெண்டுத்தோட ஜிடிபி அக்கௌண்ட் வந்து ஒட்டுமொத்த வேர்ல்டோட குவார்டர் ஜிடிபி. அப்ப ஹையஸ்ட் வால்யூம். ஓகேவா? யூரோப்பியன் யூனியன் அம்பாசிடர்ஸ் வார்னிங் என்னன்னா இப்போ இந்த ட்ரேட் டீல் சைன் பண்றோம் இல்லையா, அந்த ட்ரேட் டீல் சைன் பண்ணக்குள்ள அங்க இருந்து இன்வெஸ்ட்மெண்ட் வரப்போகுது இல்லையா, அந்த இன்வெஸ்ட்மெண்ட் வரப்போறதுல கொஞ்சம் இஷ்யூ இருக்கு. அதுதான் வந்து அவங்க இன்வெஸ்ட்மெண்ட்ல மட்டும் கொஞ்சம் இஷ்யூ. ஓகேவா? நெகோசியேஷன்ஸ், கீ நெகோசியேஷன்ஸ்ல என்னன்னா ஃபர்ஸ்ட் ரெண்டு கண்ட்ரிஸுக்குள்ள ட்ரேட் ரிலேஷன் சைன் பண்ண போறாங்கன்னா ஃபர்ஸ்ட் அவங்க பார்க்க போறது டாரிஃப் அப்படிங்கிறது. இப்போ இந்தியாவில இருந்து ஒரு பொருளை வந்து எக்ஸ்போர்ட் பண்றோம் யூரோப்பியன் யூனியனுக்குன்னா இந்தியா மஸ்ட் பே அ டாரிஃப் டு கெட் அவர் கூட்ஸ் இன் யூரோப்பியன் யூனியன். அதுதான் டாரிஃப். ஸோ அந்த டாரிஃப் சீக்கு வந்து இந்தியா பேஸ்ட் கூட்ஸ் அங்க போறதுக்காக நம்ம வந்து டாரிஃப் வந்து கம்மி பண்ண சொல்லி கேட்டிருக்கோம். பட் அதுல யூரோப்பியன் யூனியன் வந்து லோவர் டியூட்டிஸ் எங்க கேட்கறாங்கன்னா கார், டைரி கூட்ஸ் அண்ட் இந்தியன் கார் வந்து இந்தியாவில் ஆக்சுவலா நம்ம ப்ரொடக்ஷன் பண்ணிட்டு இருக்கோம். பட் லக்ஸூரியஸ் கார் மேக்ஸிமம் யூரோப்பியன் யூனியன் தான் ப்ரொடக்ஷன் பண்றாங்க, லைக் ரோல்ஸ் ராய்ஸ், ஆடி அந்த மாதிரி. இப்போ இந்த டீல் சைன் ஆயிடுச்சுன்னா ரோல்ஸ் ராய்ஸ் அந்த ஆடி வந்து இங்க இம்போர்ட் பண்ணக்குள்ள அந்த டாரிஃப் ரேட்டை குறைக்கணும். அப்ப ஆக்சுவலா ஆன் ரோட் பிரைஸ் வந்து ஹை எண்ட் காருக்கு
ரொம்ப ரிடக்ஷன் ஆகும். எதுக்கு அப்புறம்னா இந்த ட்ரேட் டீல் ஆக்சுவலா சைன் ஆனதுக்கு அப்புறம். இதனால என்ன ஆகும்னா நமக்கு வந்து வரப்போற ரெவன்யூ வந்து குறைய வாய்ப்பு ஜாஸ்தி. ஏன்னா நம்ம டொமஸ்டிக் மேனுஃபேக்சர் கார் செல் ஆகணும் அப்படின்னா இந்த மாதிரி இம்போர்ட்டட் அந்த ஹைஎண்ட் காரை வந்து அதிக டாரிஃப் வச்சாதான் நம்மளோட கார் செல் ஆகும். ஸோ வி ஆர் கோயிங் டு அஃபெக்டட் பை தட். அண்ட் சிபேம் அண்ட் கிளைமேட் என்னன்னா சிபேம் அப்படிங்கிறது கார்பன் அதிகமா கன்சியூம் பண்ற ஒரு ப்ராடக்டை நம்ம இங்க இருந்து எக்ஸ்போர்ட் பண்ணோம்னா கார்பன் டாக்ஸ் ஒன்று லெவி பண்ணுவாங்க. அதான் சிபேம். ஸோ நம்மளோட ப்ராடக்ட் மேக்ஸிமம் எல்லாம் கார்பன் கன்சூமிங் தான். ஸோ வி ஆர் கோயிங் டு அஃபெக்ட் ஆன் தட் டூ. சர்வீஸ் அண்ட் மொபிலிட்டி. ஸோ இந்தியா டிமாண்ட்ஸ் ஈஸியர் விசா ரூல்ஸ். ஏன்னா we are holding highest youngest population in the world. அப்போ நம்மளோட ஜாப் சீக்கர்ஸ் வந்து யூரோப்பியன் யூனியன் போக ட்ரை பண்ணாங்க அப்படின்னா they are getting some hurdles to get into the European Union. ஸோ அந்த பேசிஸ்லயும் கொஞ்சம் இஷ்யூ இருக்கு. why this deal matters for India? ஏன்னா எக்கானமி அதிகமா ஜென்ரேட் ஆக போகுது, டெக்னாலஜி டிரான்ஸ்ஃபர் நடக்க போகுது, நம்மளோட இந்தியன் சிட்டிசன்ஸ் வந்து அங்கே போய் எம்ப்ளாய்மெண்ட் ஜென்ரேஷன் பண்ணுறதுனால அங்கேருந்து இங்கே வந்து ஃபாரெக்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆக போகுது. ஸோ இதெல்லாம் வந்து நமக்கான பெனிஃபிட்ஸ். இந்தியாஸ் லேண்ட்ஸ்கேப். யுஏஇ ரீசென்ட்லி சைன்ட். என்னன்னா இப்போ வந்து யுஏஇ கூட நம்ம சிபா சைன் பண்ணியிருக்கோம், ஆஸ்திரேலியா கூட எக்டா. இந்த 2 ட்ரேட் டீல் சைன் பண்ணதுனால ஸோ நமக்கு எல்லா இடத்துலையும் ட்ரேட் டீல் சைன் ஆயிருக்கு. ஸோ மேக்ஸிமம் ஆஃப் த ஃபாரின் கண்ட்ரீஸோட ப்ராடக்ட் அதிகமா உள்ள இன்டாக்ட் ஆயிடுச்சு அப்படின்னா இந்தியன் ஓன் டொமஸ்டிக் மார்க்கெட் மைட் பி அஃபெக்டட். ஸோ இது வந்து இஷ்யூ. நெக்ஸ்ட் நியூஸ். சென்சஸ் எனுமரேட்டர்ஸ் நாட் அலோட் இன் குருகிராம் அபார்ட்மெண்ட் பில்டிங்ஸ். ஸோ இந்தியாவில் 2026ல 2027ல ஆக்சுவல் டிஜிட்டல் சென்சஸ் நடக்கும் போது அதுக்கு முன்னோட்டமா சென்சஸ் எடுக்கிறதுக்கான ஒரு பிராக்டிஸ், ஒரு பயிற்சி மாதிரி போயிட்டு இருக்கு. அதுல குருகுவான்ல கவர்மெண்ட் டீச்சர்ஸ் வந்து எடுக்க போன இடத்துல they have been blocked. they are asked என்னன்னா ஐடி கார்டை கொடுங்க, நீங்க யாரு அப்படின்ற மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்டு அவங்க ஸ்டாப் பண்ணிருக்காங்க. ஸோ இதான் நியூஸ். you have to take census because the census is the basis for the policy formulation and implementation of the scheme. அதுலயே இஷ்யூ. So how we are going to rectify that? அதான் நியூஸ். First digital census. We have to read about the digital census for the prelims angle. First is digital census 2027. Your data collected via mobile apps. So இந்த இடத்துல செல்ஃப் எனுமரேஷன் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் சொல்லிருக்காங்க. என்னன்னா we can log in to the website and update our information by ourselves. அவங்க வந்து கேட்கணும், நம்மளே பண்ண முடியும். அந்த செல்ஃப் எனுமரேஷன் அதாவது வந்து ஃபர்ஸ்ட் டைம் கிராஸ் செக் மட்டும் படிப்பாங்க, அதை ஃபர்ஸ்ட் டைம் பண்ண போறாங்க. ஓகேவா? ஃபர்ஸ்ட் டிஜிட்டல் சென்சஸ் அண்ட் தென் இந்தியாஸ் 16th சென்சஸ். ஸோ ஆக்சுவலா 2021ல சென்சஸ் எடுத்திருக்கணும். கொரோனானால சென்சஸ் எடுக்க முடியாதனால தான் இப்போ 2027 6 இயர்ஸ் வந்து தள்ளி போயிருக்கு. டிஜிட்டல் எனுமரேஷன் சொன்னதுதான். ஸ்மார்ட் போனை வச்சு நம்மளே ஜியோ டேகிங் டூல். ஜியோ டேகிங்னா எந்த இடத்துல இருக்கீங்கன்னு சொல்லி அந்த டேக் மார்க் பண்ணி நம்ம சென்ட் பண்றது. அப்போ இந்த இடத்துல இந்த ஹவுஸ்ல இருக்கிற ஹவுஸ் லிஸ்டிங்னு சொல்லுவாங்க, ஹவுஸ்ல இருக்கிறவங்க இவங்களோட டேட்டா கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத நம்ம கன்ஃபார்ம் பண்ண முடியும். ரைட். செல்ஃப் எனுமரேஷன். காஸ்ட் எனுமரேஷன். ஸோ ஆக்சுவலா இந்தியாவில் காஸ்ட் பேஸ்ட் சென்சஸ் நடந்திருக்கா அப்படின்னு கேட்டால் நடந்திருக்கு. பிஃபோர் இண்டிபெண்டன்ஸ் வந்து நடந்துச்சு. பட் ஆஃப்டர் இண்டிபெண்டன்ஸ் we haven't compiled any of the caste based census until now. Now we are going to conduct caste based census in 2027. அது first caste based census. So census data இதுக்குன்னா பாலிசி பிளானிங், வெல்ஃபேர் ஸ்கீம், delimitation, ரிசோர்ஸ் அலோகேஷன், அர்பன் பிளானிங், பாவர்ட்டி எஸ்டிமேஷன். ஸோ இவ்வளோ பர்பஸ் கனெக்ட் பண்ணியிருக்கிறது எதுனா இந்த சென்சஸ் டேட்டா. லீகல் சென்சஸ் ஆக்ட் we have to read about that 1948. சேலஞ்சஸ் என்னன்னா ஃபர்ஸ்ட் இந்த டிஜிட்டல் சென்சஸ் சொல்றோம் இல்லையா, டிஜிட்டல் டிவைட் அதிகமா இருக்கு. டிஜிட்டல் டிவைட் அதிகமா இருக்குன்னா ஒரு 70 இயர்ஸ் மேல இருக்க ஓல்ட் பீப்புள்ஸ்க்காக இருக்கலாம், இல்ல 50 இயர்ஸ்க்கு மேல இருக்கவங்களே சரியா மொபைல் யூஸ் பண்ண தெரியல. அண்ட் தென் ஹவு வில் தே ரிஜிஸ்டர் தேர் சென்சஸ் டீடைல் இன் செல்ஃப் எனுமரேஷன். ஸோ அந்த இஷ்யூ இருக்கு. டிஜிட்டல் டிவைட் இருக்கு. பிரைவசி கன்சர்ன். சிட்டிசன்ஸ் ஆர் reluctant to give their own details. ஏன்னா அவங்களோட பர்சனல் டேட்டாவை பிரீச் பண்ற மாதிரி ஃபீல் பண்றாங்க. ஸோ பிரைவசி இஷ்யூஸ் இருக்கு. ஸ்கேல் ஆஃப் ஆபரேஷன். In such a vast country like India, just hold about 32 lakh square kilometers. இவ்வளவு பெரிய ஏரியாவில் 140 crores people பாப்புலேஷன் இருக்கிற இடத்துல சென்சர் the scale of operation வந்து டஃப் தான். Ukraine launched major drone attack after Moscow shunned the ceasefire. So உக்ரைன் ரஷ்யா வார் வந்து தொடர்ந்து போயிட்டே இருந்துச்சு. இப்ப நடுவில் கொஞ்சம் கேப். அதுல இப்ப மறுபடியும் உக்ரைன் வார் ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க. ஏன்னா யுக்ரைன் தான் ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க. ஸோ மல்டிபிள் இடத்துல, ஒரு இடத்துல இல்ல, நிறைய இடத்துல ஒரு at the same time drone attack has been carried on by the
Ukraine against Russia. Largest attack, about 389 drones. This attack 347 and 20 region hit. எல்லா இடத்துலயும் ஹிட் ஆனது, கரெக்டான இடத்துல ஹிட் ஆனது வந்து இவ்வளவு பர்சன்டேஜ் இருக்கு. ஃபைட் டிஸ்ட்ரப்ஷன் 100% ஃபைட் ஹாஸ் பின் கரெக்டாக கொண்டு போக முடியல. இதனால நேச்சர் ஆஃப் உக்ரைன் வார் ட்ரோன் வார்ஃபார் வந்து லாங்கஸ்ட் லாங் ரேஞ்ச் ஸ்ட்ரைக் டார்கெட்ஸ் அபவுட் 100 to 1500 கிலோமீட்டர். ஸ்வாம் டாக்டிக்ஸ், மாஸ் சைமல்டேனியஸ் லான்ச்சஸ், ஏர் டிஃபென்ஸ். ஸோ நம்ம யூஸ் பண்ற S-400 அப்படிங்கிறது வந்து ரஷ்யா கிட்ட இருந்து வாங்குறது. அது ஒன் ஆஃப் த சக்சஸ்ஃபுல். பாகிஸ்தான் அட்டாக் பண்ணக்குள்ள நம்ம காப்பாத்தினது அதுதான். ஸோ அப்படி இருக்கிற ரஷ்யா கிட்ட இவங்க இந்த ஏர் ஸ்ட்ரைக்கை காரியன் பண்ணியிருக்காங்க. ஸோ ரிஸ்க் வைடர் என்னன்னா மறுபடியும் வார் லைக் சுச்சுவேஷன் மறுபடியும் அரைஸ் ஆகலாம். ஏற்கனவே பர்ஷியன் கல்ஃப்ல லைக் இன் மிடில் ஈஸ்ட்ல வார் இஸ் கோயிங் ஆன். அதே நேரத்தில் இந்த இடத்துலயும் வார் போச்சுன்னா இஷ்யூ தான். நேட்டோ கன்சர்ன் என்னன்னா இந்த ட்ரோன் அட்டாக் நடந்துட்டு இருக்கக்குள்ள அண்ட் நியர்பை ஸ்டேட்ஸ் ஃபார் உக்ரைன் என்னன்னா மேஜர் ஆஃப் த நேட்டோ கண்ட்ரிஸ். நேட்டோ கண்ட்ரிஸ்னா ஒரு மிலிட்டரி அலையன்ஸ் குரூப். இந்த நேட்டோ கண்ட்ரிஸோட ஏர் ஸ்பேஸ்ல நிறைய ட்ரோன் பறந்துருக்கு. ஸோ இஷ்யூ என்னன்னா திஸ் நேட்டோ கண்ட்ரிஸ் மைட் திங்க் தே ஹேவ் பீன் அட்டாக்டு. அப்ப திரும்பி ரிட்டர்ன் அட்டாக் பண்ணிட்டாங்க அப்படின்னா அது வந்து ஒட்டுமொத்தமா நேட்டோவே உள்ள வார்ல இறங்கின மாதிரி ஆயிடும். இந்த வேர்ல்டு வாருக்கு இது ஸ்ட்ரைட்டான வழி வகுத்துரும். ஸோ இவ்வளவு இஷ்யூ இருக்கு. மார்க் கொஸ்டின் on its first anniversary, Operation Sindoor is being hailed as fitting response to the cross-border terrorism. Yes. Analyze the operation significance for India's counter-terror doctrine. ரெண்டு பக்கத்துக்கு 150 வேர்ட்ஸ் எழுதி போட்டோ எடுத்து அனுப்புங்க, திருப்பி தருவோம். தேங்க்யூ.